ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து என்னடா காலையில் எப்படி கிளம்பி நிற்கிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்க. என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். சர்ப்ரைஸாக இருக்கேடா. வெல்கம் டு மாப்பிள விளாக்ஸ். நீ நம்ம வந்து சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தோம். என்ன சர்ப்ரைஸ்னா, நம்ம சூரிய அண்ணனுக்கு காது குத்திங்க. அங்கே தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். தெரியுமாங்க, கெட்ட வார்த்தை மண்ணை அவருக்கு தாங்க காது குத்தி. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவரு தான் கெட்ட வார்த்தை மன்னன்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லுங்க. கொடூரமா அவருக்கு தான் வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல காது குத்துறாங்க அவருக்கு. அங்க அந்த சம்பவம் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு அங்க போய் பார்ப்போம். இதுதான் கொடு எக்ஸாம் விட்டுட்டு பின்னாடி வாங்கடா, பின்னாடி வாங்கடா. பின்னாடி அவன் குழுந்துற போறான். பின்னாடி வாடா. சரிங்களா? இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ எனக்கு தேவலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி உடம்பு சரியில்லை என்னன்னா இப்படி பண்ணி அதனால தான் அடிச்சு வரீங்க. அதுங்க அங்கே தான் போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பக்கத்தில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து சாம்பார் பொருளாக போடுறாங்கன்னு அங்கே சாப்பிட கூப்பிட்டு நிற்கிறானு வைப்பாங்க. போகக்கூடாது. போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ உங்களை இப்போ அழைச்சிட்டு போகிறோம். வாழ்த்து மடல் வேறு போட்டாச்சு. அதை வேறு வாங்க போகணும். மணி ஆகிட்டு மாச்சி வீட்டில் மணி ஆகிட்டு இப்போ போகிறோம். இப்போ வாங்க போவோம். நம்ம வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். போ வந்துட்டாயா. என்ன நல்லா இருக்கீங்களா? கொளுத்துங்க. ஆமாங்க, காது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தாமும் மன்னாமும் கூட வரும். பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்துட்டோம். வந்ததுமே வந்து பந்திக்கு போயாச்சு. பசங்க எல்லாரும் பந்திக்கு போயிட்டாங்க. இல்லை, நான் என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா, செல்ஃபியில் எடுத்துகிட்டு இருக்கேன்டா. கோச்சிக்கதை வாங்கியாச்சு. எத்தனை ஹாய் எங்கடா மாப்பிள்ள கடுப்பாகுதுல்ல. சூரிய காது ஊத்தி பயில்கடா. ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பிடுங்க, வச்சுக்காதீங்க, வைத்த வலிக்கு பாருங்க. நைஸா வந்து முட்டையை ஆட்டி விட்டு சாப்பிட்டு இருக்காரு. அஞ்சு இதுதான் யாரும் கேட்க மாட்டாங்க. சாப்பிடுவா. சாப்பாடு தான் என்ன கடல்ல அவ்வளோதான். சாப்பாடு தான் இன்னைக்கு சாப்பாடு தான். யாரா குறுக்க வச்சது? சாப்பாடு
சாப்பாடு அப்புறம் ரொம்ப நன்றி. சாப்பாடு வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டு. நம்ம வந்து காசு கொடுத்து சாப்பிட்டா கூட இந்தமாரி ஒரு டேஸ்ட் வராது. இந்தமாரி ஃபங்க்ஷனில் சாப்பிட்றது தான் ரெண்டாக சாப்பிட்றது. இந்தமாரி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்றது தான் அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அருமையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, கறி கொஞ்சம் எடுத்துட்டு சாப்பாடு 12 கறி கொஞ்சம் எடுத்துட்டு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆனியன் இதை அப்படி லைட்டாக அப்படியே மேலே வச்சிடணும். பார்த்துக்கிங்களா? வச்சுக்கிட்டு ஹாய் गाइस, நானா பந்திமார பரமேஸ்வரன், நானா பந்திமார பரமேஸ்வரன். ஆட்டு பேசுகிறாங்க, ஆட்டு பேசுகிறேன். சாப்பாடு சாப்பிட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு பந்தி விட்டாங்க, இதெல்லாம் போட்டாங்க, சாம்பார் ஏதாவது நம்ம வந்து மாமா வந்து ஜூஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா எனக்கும் வேணும் ஜூஸ். எனக்கு சவனப்பு வேணும். சவனப்பு கேப்பா, நாளைக்கு 150 கேப்பா. பரமா படிட. அந்த பழக்கம் வந்து கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் வந்து உத்தம பத்தனன்னு நம்ம வந்து உத்தம பத்தினி சொல்றீங்களா? அதே மாதிரி உத்தம பத்தன, உத்தம பத்தனன்னு சொல்ல மாட்டாங்க, உத்தம புத்திரம்மாங்க. அந்த கல்ல அந்த ஜவுளி கடை தான், இது ஜவுளி கடை பக்கத்துல பாத்திர கடை ஒன்று இருக்கு, அங்கதான் நான் சொல்றேன், காது காது காதுல வாங்க வேற வரைப்பா. கடைக்கு அவர் வந்து கேமராமேனு, அவர் அது எனக்கு தெரியும். இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கியா? அப்பல நீங்களுமா எங்கடா அங்க போயிட்டு இருக்கா? வீட்டுக்கு நாங்க வாடகைக்கு இருக்கோம். எங்க திரும்ப ஸ்ரீதர் இல்ல, யாரு இருக்குடா? அப்பல நம்ம கடல்ல இப்படி போடுவோம். கடலையா? போட்டு தாண்டா பேசிட்டு இருக்காரு இவரு. இவர் போடாம பாருங்க பாருங்க, நான் வந்து ஃபுல்லா நான் வீடியோல பேசிக்கிட்டே தான் இருந்தேன். நான் வந்து எங்கேயுமே போல, நானு ஏன் காது மல்லாக்க போகுது? எங்கேயுமே போலையா? 10 நிமிஷம் ஒரே இடத்துல உட்காந்து பேசிட்டு ஆஃப் பண்ணிட்டா. 10 நிமிஷம். ஆமா, கேட்டா வீடியோல இருக்கா? அது வீடியோ அப்படியே கரெக்டா அப்படியே கண்டினியூஸா போட்டா அப்புறம் வீடியோ இருக்காம தெரியும். எது சொல்ற நீங்க சகஜத்து கேக்குறதா? நீங்க என்ன அவருக்கு இதா அவரை பாருங்க, அவர் என் ஃபோனு இது. பின்னாடி பின்னாடி தள்ளி போங்க, பின்னாடி தள்ளி போடா.